மகாபாரதம் தொடர்ச்சியை காணலாம். கங்கை தன் நினைவுகளை தக்க வைத்துக் கொண்டதுடன் சாந்தனுவையும் தன் பக்கமாக ஈர்க்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். ஆனால் அரசனாக இருந்ததால் ஓரிடத்தில் நிலையாகத் தங்காமல் எல்லா இடங்களையும் சுற்றி வந்து கொண்டே இருந்தான் சாந்தனு. வேட்டையாடுவதில் திறமைசாலியான சாந்தனுவுக்கு வேட்டை துவங்கினால் அதிலேயே ஒன்றிவிடுவது வழக்கமாக இருந்ததுடன் பூஜைக்குரிய ஒன்றாகவும் இருந்தது. ஒரு முறை வாரக்கணக்கில் கங்கை நதிக்கரை ஓரமாக வேட்டையாடுவதில் ஈடுபட்டிருந்த போதும் சாந்தனுவின் கவனம் நதியின் பக்கம் திரும்பவே இல்லை. அரசனாக இருந்ததால் அவனது தாகத்தை கவனித்துக் கொள்ள உணவுக்காக என எப்போதும் மக்கள் உடனிருந்தார்கள். ஒரு நாள் தாகம் மிகுந்த போதுதான் தன்னைச் சுற்றிலும் யாரும் இல்லை என்பதையே கவனித்த சாந்தனு அருகில் நதி இருப்பது நினைவுக்கு வந்து நதியை நோக்கி நடந்தார். அந்த கணமே கங்கை நதி பெண் உருவில் வெளிப்பட்டாள். சாந்தனு தன் முதல் பார்வையிலேயே கங்கை மீது முழுமையாக காதலில் விழுந்தான். தன்னை மனம் புரிந்து கொள்ள கெஞ்சிய சாந்தனுவிடம், நான் என்ன செய்தாலும் என்னை எப்போதும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் சம்மதித்தாள் கங்கை. இப்படிப்பட்ட நிபந்தனைகள் பெண்கள் விதிப்பதற்கு வரலாறே இருக்கிறது. குரு வம்சத்தின் அரசனான புரு தேவகன்னிகையான ஊர்வசி மீது காதல் வயப்பட்டு திருமணம் செய்து கொள்ள கேட்கிறான். அப்போது 2 நிபந்தனைகளை விதிக்கிறாள் ஊர்வசி. எனக்கு பிரியமான ஆடுகள் சில இருக்கிறது. அவற்றை எப்போதும் நீ பாதுகாக்க வேண்டும். தேவைப்பட்டால் உன் முழு படைபலத்தை பயன்படுத்தியாவது அவற்றை பாதுகாக்க வேண்டும். 2வது நிபந்தனை, வேறு யாரும் எந்த காரணத்துக்காகவும் உன்னை ஆடை இல்லாமல் பார்க்கக்கூடாது. ஊர்வசி திரும்பி வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என நினைத்த தேவர்கள் ஊர்வசியும் புருவும் அவர்களின் படுக்கையில் இருந்தபோது ஊர்வசியின் ஆடுகளை திருடிச் சென்றனர். என் ஆடுகளை யாரோ திருடிச் செல்கிறார்கள் என கூவினாள் ஊர்வசி. திருடர்களை பிடிக்க எழுந்து ஓடினான் புரு. தனக்கான வாய்ப்பு கிடைத்ததை உணர்ந்த இந்திரன் மின்னலை வரவழைத்தான். மொத்த இடமும் மின்னல் ஒளி வெள்ளத்தில் மிதக்க ஆடைகள் இன்றி இருந்த புருவின் உருவம் மற்றவர் கண்ணில் பட்டது. நீ உன் வாக்கை மீறிவிட்டாய். இப்போதே நான் கிளம்புகிறேன் என்ற ஊர்வசி அத்துடன் அங்கிருந்து அகன்றாள். காலம் செல்ல செல்ல குறிப்பிட்ட மாற்றங்களுக்கு பிறகு ஏற்க முடியாத மற்றும் ஏற்கக்கூடிய நிபந்தனைகளை ஆணிடம் விதிக்கும் திறனை பெண்கள் இழப்பதை நாம் வரலாற்றில் பார்க்கலாம். மகாபாரதத்திலேயே தாய் வழியில் இருந்து எப்படி மெதுவாக ஆணாதிக்கத்திற்கு சமுதாயம் மாறுகிறது என்பதையும் நீங்கள் பார்க்கலாம். நாம் இப்போது மீண்டும் சாந்தனுவை சந்திக்கப் போகிறோம். கங்கையின் மீது கண்மூடித்தனமான காதலில் இருந்த சாந்தனு கங்கை சொன்னதற்கெல்லாம் தலையாட்டினான். எனவே கங்கை சாந்தனுவின் அழகான அற்புதமான மனைவியாக வாழத் துவங்கி தாய்மையும் அடைந்தாள். மீதி நாளைய காணொளியில் காண்போம் தொடர்ச்சியை. நன்றி, வணக்கம்.